நேற்று முன்தினம் நடைபெற்ற சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் கைகலப்பில் ஈடுபட்ட திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் மீது தாக்குதல் மற்றும் ஆபாச வார்த்தைகளால் திட்டுதல் என்பது போன்ற பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக மற்றும் திமுக கவுன்சிலர்கள் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். தற்போது இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகிறார்கள். சேலம் மாநகராட்சியில் கடந்த 29ஆம் தேதி இயல்பு கூட்டம் நடந்தது. அப்போது சேலம் மாநகராட்சி அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் யாதவமூர்த்தி இருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறிக்கொண்டிருக்கிறார். அப்போது திமுக பெண் கவுன்சிலர் இருவர் அங்கு ஓடி வந்து யாதவமூர்த்தியை தாக்கினர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இதன் பின்னர் அதிமுக கவுன்சிலர் அனைவரும் தர்ணா செய்தனர். பின்னர் போலீசார் அங்கு வந்து சமாதானப்படுத்தினர். தொடர்ந்து அதிமுகவினர் தர்ணா செய்ததால் மேலும் பரபரப்பு ஏற்பட்டது. இதன் பின்னர் மாநகராட்சி ஆணையாளர் இளங்கோவன் மற்றும் அதிகாரிகள் வந்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் என கூறியதால் அதிமுக கவுன்சிலர்கள் அங்கிருந்து வெளியேறினர். பின்னர் தாக்குதலுக்குள்ளான அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் யாதவமூர்த்தி மற்றும் பெண் கவுன்சிலர் சசிகலா ஆகியோர் சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இதுபோல திமுக பெண் கவுன்சிலர்கள் இருவரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். தற்போது இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக சேலம் டவுன் நகர காவல் நிலைய உதவி கமிஷனர் ஹரிசங்கரி தலைமையிலான போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.